நண்பர்களுக்கு வணக்கம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், அதே நேரத்தில் 5ல் விளையாது 50ல் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பழக்கம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கையில் எடுத்துட்டோம் இல்லை பழகிட்டோம் அப்படின்னா அந்த பழக்கத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் விட முடியாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பழக்கம் நம்மளை வந்து வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்குது, அது எப்படி நம்மளை வந்து அதாவது என்ன சொல்கிறது, கண் போன போக்கில் கால் போன போக்கில் போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை மாதிரி இந்த பழக்கங்கிறது நம்மளை எப்படி வந்து பிடிச்சி வச்சிருக்கு. அப்போ அந்த பழக்கத்துலேருந்து நம்ம எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அங்கே தான் நீங்கள் ஏமாந்து போகிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அதான் கிடையாது. நாம் நினச்சது, அதாவது நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம நினச்ச மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது உண்மையே கிடையாது. ஏன்னா அதை அப்படி சொல்லணும் அப்படின்னாச்சா என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து 40% செயல்கள்ங்கிறத விட நம்முடைய செயல்பாடுகள் நாம் நினைச்ச மாதிரி இல்லாமல், நம்ம மனசில் நினச்சிருப்போம்ல அது மாதிரி இல்லாமல் அந்த பழக்க வழக்கத்தை எப்படி பழகணுமோ அது மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவோம், நேராக பேஸ்ட் எடுப்போம், ப்ரஷ் எடுத்து பல் விளக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த இடத்துல வந்து மைண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கும். அப்போ அது வந்து ஒரு ஹேபிட் தான். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து பல் விளக்கும் போது அந்த ப்ரஷ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசும் அதோட சேர்ந்து இருந்துச்சுன்னா தான் அங்கே வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்த நிதானத்தோடையும் சிந்திச்சும் நம்ம மனசு அறிஞ்சும் செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதே இது பழகிட்டோம் அப்படிங்கும்போது அந்த பழக்கம் தான் நம்மளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு இடத்துல டிரைவர் சீட்டில் உட்காந்துருப்போம், வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்போம், திடீர்னு எதிர்பாராத ஒரு ஸ்பீட் பிரேக்கை பார்த்த உடனே கால் என்ன பண்ணும், அந்த பிரேக்கில் தான் போய் உட்காரோம். அப்போ இது எல்லாமே பழக்கம் தான். ஆனால் நம்ம மனநிலை அப்படிங்கிறது வேற ஒரு எண்ணங்களில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடியது தான். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நாம் என்ன பண்ணிடுவோம்னா, சில கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிருவோம், சில கெட்ட பழக்கங்களை வந்து பழக ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த கெட்ட பழக்கங்கள்ல இருந்து விடுபட முடியாமல் நம்மளை நாமே தவிச்சுக்கிட்டு தான் இருப்போம். விடணும்னு ஆசை இருக்கும், ஆனால் அதை வந்து விட முடியாது. சில எண்ணங்களை நம்ம வந்து கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்போ அதுவும் கூட ஒரு தவறான பழக்கம் தான். ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ஸ் மைண்ட், அதாவது அப்போ இந்த லைவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கை. எங்கேயோ ஒரு விண்ணலோகத்தில் நம்ம கற்பனையை வளர்த்துக்கிட்டு அது அப்படி ஆயிருமா, இது இப்படி நடக்குமா அப்படின்னு பின்னாடி நடக்க போகிறத பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது உண்மையிலேயே அது ஒரு வாழ்க்கை கிடையாது. அப்போ வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எதை நோக்கி பயணிக்கிறோம், நம்ம என்ன செய்யணும், அதாவது நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு எப்படி ஆக போகிறோம், நாளைக்கு என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிந்திக்கணும். அதே நேரத்தில் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நம்மளுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்கள்ல, அதில் வந்து ஈடுபாட்டோட அதை வந்து உணரணும். அப்போ அதை உணரும் போது தான் நம்ம வந்து அந்த பழக்கங்கள் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோலில் வச்சுருப்போம். ஏன்னா மனுஷன் அப்படிங்கிறவன் வந்து பழக்கங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடக்கூடாது. அந்த பழக்கத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கையும் எப்போவுமே சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலையில் வந்து சிலர்லாம் எந்திக்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. 5 மணிக்கா 5:30 எந்திக்கணும்னா ஐயோ இவ்வளோ மிட் நைட்டில் எந்திக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் அதை வந்து ஒரு வாரம் அதை வந்து எப்படியோ ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எந்திரிச்சு பழகிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போக தோணும். இப்போ நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அதில் வந்து அவங்களுக்கு ஓடணும்னு ஆசை இருக்கும். அப்போ அந்த ஓடணும்னு ஆசைப்படுறவங்க வேகமாக எடுத்த உடனே ஒரு 5 நிமிஷம் அப்படிலாம் ஓடிட முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் ஓடுங்க, இல்லை ஒரு 2 நிமிஷம் ஓடுங்க. இப்படியும் மெல்ல மெல்ல பழக்கப்படுத்துங்க. அதை வந்து ஒரு பழக்கமாக்கிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு வந்து அது எல்லாமே எளிதாக தான் இருக்கும். அதாவது இதில் வந்து ஒரு கதை, ஒரு குரு கிட்ட ஒரு சீடன் வந்து கேட்குறாங்க, அதாவது எப்படி ஒரு பழக்கங்கிறது நம்ம வாழ்க்கையில் அது எந்த மாதிரியான செயல்பாடுகள் செயல்படுத்த முடியும், அதே நேரத்தில் அந்த பழக்கங்களால் நம்ம வாழ்க்கையை மாறுமா அப்படின்னு ஒரு சீடன் வந்து ஒரு குரு கிட்ட கேட்குறாரு. உடனே குரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல ஒரு சின்ன செடி இருக்கு, இதை வந்து புடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த சீடன் வந்து அந்த செடியை வந்து ஈஸியா பிடிங்கிறதாப்புல. அப்ப இதை வந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு சின்ன செடி இருக்கு, அதை உடனே பிடிங்கிறதாப்புல. அப்ப இது வந்து எதா எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஒரு பழக்கம் வந்திருக்கு அப்படின்னா அந்த பழக்கத்தை இன்னைக்கு தான் 2 நாளா பழகிட்டு இருக்கோம். அப்போ அந்த பழக்கத்தை வந்து உடனே மாற்ற முடியும். அப்போ இந்த சின்ன செடி தான் உதாரணம். அப்போ இன்னொரு செடியை காட்டுதாரு, அது கொஞ்சம் வேர் விட்டு வளர்ந்துருக்கு, இதை பிடுங்க அப்படிங்கிறாரு. கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்து பிடுங்கிறதாப்புல. அப்போ இது வந்து ஒரு 3-4 நாள் இல்லை ஒரு மாதம் கூட எடுத்துக்கலாம். ஒரு மாதம் எடுத்துக்கிட்ட பழக்கங்களை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைன் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அந்த பழக்கத்தையே நம்ம விட்டுறலாம். அப்போ இன்னொரு செடியை காட்டுதாரு, அதை கொஞ்சம் பெரிய புதராக இருக்கு, அந்த புதரை வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த சீடன் வந்து பிடுங்குறாரு. அப்போ பிடுங்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலும் சிரமப்பட்டு பிடுங்கிறதாப்புல. அப்போ இது எதுக்கு உதாரணம் அப்படின்னா, நம்ம ஒரு பல மாதங்களாக ஒரு சில பழக்கங்களை பழகி வச்சிருப்போம்.
அந்த பழக்கங்களை விடணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம விட வேண்டியிருக்கும். அவ்வளோ எளிதில் விட முடியாது. அப்போ ஒரு வேப்ப மரம் கிட்ட கொண்டு விடுதாரு, இதை ஒரு நாளாக பிடுங்க முடியுமா அப்படின்ட்டு. இது எப்படி ஒரு வேப்ப மரத்தை எப்படி நான் பிடுங்க முடியும், இது வந்து ஆழமாக வேர் விட்டுருக்கோம், இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் உன்னோட மெயின் பழக்கம். இது வந்து அடிக்ஷனுக்கு உதாரணம். ஒரு பழக்கத்தை வந்து நம்ம தீவிரமாக பழகிட்டோம் அப்படின்னா அது வந்து அடிமைப்பட்டுட்டோம்னு தான் அர்த்தம். அதை விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். அப்போ என்ன பண்ண முடியும், இந்த மரத்தை வந்து இந்த மாதிரியான பெரிய பழகின மரத்தை வந்து நம்ம என்ன செய்யணும், கோடாரியை கொண்டு ஒவ்வொரு அடியாக தான் அடிக்க முடியும். ஒரே வெட்டில் அந்த மரத்தை கீழே விழ வைக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு அடியாக அடித்து தான் மெல்ல மெல்ல அந்த மரத்தை வந்து சாய்க்க முடியும். அது மாதிரி தான் நம்ம வந்து கடினமாக பழகின பழக்கங்களை அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு தீய பழக்கத்தை பழகிட்டோம் அப்படின்னா அதை விடணும்னு நினச்சோம்னா முதல்ல நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வரணும். அதே நேரத்தில் அந்த பழக்கத்தை வந்து விடுறதுக்கு டெய்லி அதை வந்து ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம மனசு ரீதியாக இது எதுக்கு இந்த பழக்கம் எனக்குள்ளே வந்தது, எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் உட்காந்து நிதானமாக யோசித்தோம் அப்படின்னாலே அந்த பழக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம் கொஞ்சம் நிதானமாக யோசித்து தான் வெளியே வரணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னு ரெகுலராக பிடிக்கிறாரு, ஒரு நாளைக்கு 10-20 சிகரெட் பிடிக்கிறாரு அப்படின்னா அவரால் விட முடியலை அப்படின்னா முதல்ல வந்து அவர் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும். இந்த சிகரெட்டை நான் ஏன் பிடிக்கிறேன், இதை கண்டிப்பாக நான் விடுவேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியும் மன வைராக்கியத்தையும் மனசுக்குள்ளேயே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வரணும். அப்போ அந்த 10 சிகரெட்டுங்கிறத ஒரே நாளில் விட முடியாது. அப்போ என்ன பண்ணணும், 1 மணி நேரம் நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ இப்போ நான் ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அடுத்த 8 மணி வரைக்கும் நான் எந்த சிகரெட்டையும் தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு மன உறுதியை வைராக்கியத்தை அவர் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது அதுக்கப்புறம் அடுத்த 1 மணி நேரம் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் முயற்சி பண்ணும்போது அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவரால் விடுபட முடியும். இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு பழக்கங்களையும் நம்ம ஒரு நல்ல பழக்கங்களை அதே மாதிரி எப்போயுமே உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா கெட்ட பழக்கங்களுக்கு பதிலாக நல்ல பழக்கங்களை உருவாக்கணும். நல்ல பழக்கங்களுக்கு மெயினாக நல்ல எண்ணங்களை மனசில் வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ மைண்டு ஃபுல்லாக நம்ம மனசு ஃபுல்லாகவே எப்பவும் நல்ல எண்ணங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கணும். நான் நல்லா இருப்பேன், என்னால் முடியும், நான் இதை வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது தான் நம்ம இலக்குகள் எல்லாமே வெற்றி அடையும். அதனால் நீங்களும் தொடர்ந்து நல்ல பழக்கங்களை உருவாக்கிக்கோங்க. நல்ல பழக்கம் இருந்தாலும் நல்ல எண்ணங்களை மனசில் உருவாக்கிக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு வசந்தமாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அதை ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கங்களை பழகிருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.